ஏற்றுக்கொள்வீர்களா? அவ்வளவுதானே. ஐயா அவர்கள் ஒரு கேள்விங்கிறதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயத்துக்கும் பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பெரியார கடவுளாக்க முடியாது என்பதை ஆரம்பிச்சாரு. கடவுளை ஆக்குறதா என்னன்னு கடவுள்னு சொன்னா தான் கடவுள் ஆக்குறன்னு விளங்கி வச்சிருக்காரு. இப்ப கடவுளா தான் பெரியார் இருக்காரு. ஏன் இருக்காருன்னு கேட்டா, ஒரு கல்லு செஞ்சு வச்சுக்கிட்டு அதுல கொண்டே மாலையை போடுறாங்க. கல்லுக்கு விளங்குமா? இல்ல கல்லுக்கு நமக்கு இந்த ஆள் தான் மாலை போடுறாரு. கல்லுக்கு மாலை போடுற விளங்குமா? விளங்காது. அவருடைய நினைவிடத்தில் கொண்டே வளையத்தை கொண்டே வைக்கிறாங்க, மலர் வளையத்தை. மலர் வளையத்தை வச்சா அந்த கல்லுக்கு போட்டா தப்புண்டீங்க, இந்த கல்லுக்கு தேங்காயும் பழமும் கொண்டு போனா தப்புண்டீங்க, அந்த கல்லுக்கு போய் மாலையை கொண்டு போட்டா அது தப்பு இல்லைங்கிறீங்க. இது எப்படி விளங்காதுன்னு நினைச்சு சொன்னீங்களோ அதே ஆர்குமெண்ட் அதுல வரத்தான் செய்யுது. இன்றைக்கே பெரியாரை கடவுளை வழிபாட்டு தெய்வத்தை மாத்திக்கிட்டீங்களே தவிர நாளைக்கு ஆவார் நான் சொல்லல. இப்பவே பெரியார் கடவுளாகத்தான் ஆக்கப்பட்டு இருக்கிறார். அவர் குறிப்பிட்ட நாள்ல இறந்து நாங்க சாவுண்டா என்ன பகுத்தறிவு பிரகாரம் சாவு உண்டு சொன்னா எல்லா சக்திகளும் போவதற்கு பேர் தான் சாவு. நீங்க நினைவு விழா கொண்டாடுறதே கடவுளாக்குறீங்க. அவர் செத்துட்டார்ல வேற என்ன வர போறாரா? விளங்க போறாரா? அவன் புரிஞ்சுக்கிற போறாரா? வீரமணி இப்ப வர்றாரு நமக்கு மாலை போடுறாருன்னு தெரிஞ்சுக்கிற போறாரா? ஒண்ணுமே இல்ல. அப்புறம் கொண்டு போய் மாலையை கொண்டு போடுறீங்கன்னா வழிபடுறீங்க, கடவுள் ஆக்கி போட்டீங்க. நீங்க நாளைக்கு அவரதை பத்தி பேசினா இன்னைக்கு ஆயிடுச்சுங்கிற கடவுள் ஆக்கலங்கிறீங்களே. அதே மாதிரி பெரியார் தொண்டர்கள் போய் கோயில் அடிச்சாங்களான்னு கேக்குறீங்க. பெரியாரே பிள்ளையார செருப்பால் அடிச்சார மறுப்பீங்களா? நீங்க பெரியார் தொண்டர்களை பத்தி பேசுறீங்க. சேலத்தில் அடிச்சது தெரியாதா? பெரியார் என்ன பண்ணார்? சேலத்துல ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலம் விமர்சிக்கலாம், அவரு தப்புன்னு சொல்லலாம். செருப்பால் அடிச்சாரா இல்லையா? அதை பத்திரிகையில துக்குளத்துல போட்டதுக்காக வேண்டி கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணுச்சா இல்லையா? யாரா மறுக்க முடியுமா? வழிபாட்டு தலத்தை பெரியாரிஸ்டர்கள் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்களாம். பெரியாரே பண்ணினாரு. அதை விளங்கிக்கிறேன். பெரிய ஒரு சிலையை செருப்பால் அடிப்பது என்பது என்ன நாகரிகம்? தப்புன்னு சொல்லலாம், விமர்சிக்கலாம். ஒரு மதத்தவர்கள் தெய்வம் நினைக்கிறாங்க. பெரியார் சிலையை ஒருத்தன் செருப்பால் அடிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? பெரியார் சிலையை செருப்பால் அடிச்சா உங்களுக்கு வர்ற அதே ஒண்ணு அவருக்கு வராதா? அப்ப பெரியாரே அந்த வழிமுறையில போகல. அதை நீங்க என்ன செய்யணும்? முதல்ல விளங்கிக்கிறேன். அது மாதிரி மதவாதிகள்னாலதான் சண்டைகள்லாம் வருது அப்படிங்கிறாரு. அப்ப ஏன் ராமகிருஷ்ணன் வீரமணிக்கு சண்டை வந்துச்சு? கோவை ராமகிருஷ்ணனுக்கு வீரமணிக்கு சண்டை வந்த காரணம் என்ன? ஆனூர் ஜெகதீசனுக்கும் அப்புறம் வீரமணிக்கு சண்டை வந்த காரணம் என்ன? அதுல அவங்க எல்லாம் யாரு? சண்டை அதாவது குறைஞ்ச எண்ணிக்கையில குறைஞ்ச சண்டை வருது. நிறைய இருந்தா நிறைய வந்திருக்கும். நீங்கள் ஒண்ணு நாடு பூரா நிறைய இருந்தீங்கன்னா நிறைய வெட்டிக்கிட்டு சாவுவீங்க. பெரிய நாங்க இருக்கிற பெரியாருக்கு அதே கொள்கை, திருவாரூர் தங்கராசுக்கு அதே கொள்கை, ஏன் ரெண்டு கட்சி, வீரமணிக்கு அதே கொள்கை, திருவாரூர் தங்கராசுக்கு அதே கொள்கை, ரெண்டு கட்சி, வீரமணிக்கு அதே கொள்கை, கோவை ராமகிருஷ்ணனுக்கு ஒரே கொள்கை. ஏன் ரெண்டு அணி ஒத்த திட்டிக்கிறீங்க? நீ பகுத்தறிவு இல்ல, நான் பகுத்தறிவு இல்ல, நீ நாம் பகுத்தறிவு, நீ நாம் பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிட்டது அது எப்படி? நீ எப்படி கருணாநிதி போகலாம், நீ எப்படி ஜெயலலிதா போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது அது என்ன கொள்கை? அப்ப சண்டை என்னமோ பெரியார்னு சண்டை வராதுங்கிற மாதிரியும் பெரியாரை விட்டா சண்டை வருங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் தப்புங்க. இருக்கிறது ஊருக்கு 4 பேர் இருந்தா சண்டை வராது. அவங்க 500 பேர் இருந்தா அடிச்சு சண்டை தெரிஞ்சிடும். அதாவது பெரிய சமுதாய குடும்பத்து சண்டை ஊருக்குலாம் தெரியுமா? தெரியாது. 4 பேருக்குள்ள அடிச்சு முடிஞ்சு போயிடும். அதே நேரத்தில் ஊருக்குள்ள 2 ஜாதி சண்டை பிடிச்சான்னு வைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நிறைய பேர் சம்பந்தப்படுறான். அப்ப இந்த திராவிட கழகம் கருப்பு சட்டை போட்டவங்க ஊருக்கு 10 2 இருப்பாங்க, சில ஊர்ல இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் 2 அடியா அடிச்சுக்கிடுவாங்க, யாருக்கும் தெரியாது. அங்கனுக்குள்ள உள்ள வட்டங்களுக்கு தெரியும், எங்களை மாதிரி ஆளுகளுக்கு தெரியும், மொத்த பரவலா தெரியாது. இதானே தவிர நீங்க சொல்ற அளவுக்குலாம் என்ன செய்யாது. அப்படி மனிதாபிமானத்தை காத்தலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. இதை விளங்கிக்கணும். அடுத்தது என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, மதம் அதாவது கடவுளை மற மனிதனை நினை. ஏன் கடவுளை நினைச்சுக்கிட்ட மனுஷன் நினைக்க முடியாதா? நான் கேட்கிறேன். இது ரெண்டு என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா? கடவுளை நினைச்சா மனுஷனை மறக்கணுமா? அந்த கடவுளே மனுஷனை நினைன்னு சொன்னார்னு சொன்னா அதுக்கு மேல என்ன இருக்குது? இஸ்லாமிய கடவுள் என்ன சொல்றாரு? எனக்குன்னு காணிக்கை செலுத்தினாலும் ஏழைக்கு கொடுங்கிறாரு. இது மனிதநேயம் இல்லையா? நீ என்னுடைய கடமைகள்ல தவறினாலும் மனுஷன் கடமையில தவறிராது இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் சொல்றாரு. அப்ப கடவுளை நினைத்துக் கொண்டே நான் மனுஷநேயனா இருக்க முடியுமே? நான் ஒரு வியாபாரம் பண்றேன், அளவு நிர்வாகிகள்ல மோசடி செய்ய மாட்டேன், கடவுளுக்கு பயந்து நான் செய்யாம இருக்கிறேன், மனுஷநேயம் இல்லையா? இஸ்லாம் எனக்கு சொல்லுது அளவு நிர்வாகி மோசடி செய்யாத. நான் ஏன் அளவு நிர்வாகியில மோசடி செய்யாம இருக்கிறேன்? கடவுளுக்கு பயந்து மோசடி செய்யாம இருக்கிறேன். இதுல மனிதநேயம் இருக்கா இல்லையா? நான் திருடலண்டா மனிதநேயம் இருக்கா இல்லையா? நான் ஒழுக்கமா நடந்தா மனிதநேயம் இருக்கா இல்லையா? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படலன்னா அந்த மனுஷன் நேயத்தோட தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப கடவுளை நினைக்கிறது ஏன் மனுஷநேயத்துக்கு எதிராக போகுது?
கடவுளை மறந்துட்டு மனுஷன் நினைக்க போய் இன்னைக்கு கல்வியை நீங்க வியாபாரமாக்குறீங்க, மதவாதி பிரியா செய்யறான். அதிக நீங்க பெரியாரு சுயமரியாதைன்னு சொல்ற உங்க கல்வி கூடங்களை விட கிறிஸ்தவர் நடத்துற கல்வி கூடங்கள்ல இருக்கக்கூடிய சேவையும் அந்த இது ஏன் இல்ல? ஏன் இல்லன்னு அறக்கட்டளை ஏன் வளர்ந்துகிட்ட போகுது? ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப என்ன கடவுளை மறந்துட்டு என்ன மனித நேயத்தை காத்துப்பட்டீங்க? கடவுளை நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கிறிஸ்தவ கல்லூரிகள் எல்லாம் எந்த வகையில் அவன் பின்தங்கி போயிட்டான்? இதெல்லாம் மனிதன் அவன்கிட்ட வந்து உள்ளக்கூடிய பண்பாடுகள் தீர்மானிக்கக்கூடியது. சண்டை எல்லாருக்கும் தான் சண்டை வரும். ரெண்டு தமிழனுக்குள்ள சண்டை வருது, தமிழனுக்கு மலையாளிக்கு சண்டை வரும், மலையாளிக்கு வங்காளத்து சண்டை வரும், இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சண்டை வரும், அண்ணன் தம்பிக்கு சண்டை வரும், அந்த மாதிரி முஸ்லீமுக்கு உள்ள வரும், இந்துக்களுக்குள்ள வரும். இதை வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு அளவுகள் பண்ண இயலாது. அதனால பெரியார் கடவுள் ஆக்கப்பட்டு விட்டார் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்னும் கொஞ்சம் போக போக வேற மாதிரி எல்லாம் மாறி விடுவார் என்பதிலையும் சந்தேகம் இல்லை. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா பெரியார் இருக்கும் திசை நோக்கி தொழுது விட்டு உரைய ஆரம்பிக்கிறேங்கிறான். ஏண்டா திசை நோக்கி தொழுதுட்டு ஆரம்பிக்கிறேன்னு எதனா கடவுள்? பெரியார் இருக்கும் திசை நோக்கி தொழுது விட்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பேசுற அளவுக்கு ஆகிவிட்டீங்களே, இதுக்கு மேல என்ன இருக்குன்னா நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த மனுஷனோட அப்படி போனாலே கடவுளாத்தான் ஆக்கி முடியும். நான் கேட்கிறேன், அன்னைக்கு பெரியாரோட வாழ்ந்தவர்கள் பெரியார மதிச்ச அளவுக்கு அன்னைக்கு மதிக்கிறாங்களா? இல்ல, மனுஷனா மதிப்பாங்க அன்னைக்கு. இப்ப உள்ளவங்க கொஞ்சம் கூட மதிப்பாங்க. இவருடைய பிள்ளைங்க வேற மாதிரி மதிச்சுவாங்க. அதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அதை விளங்கிக்கிறேன்னு. அதனால இந்த வாதமே தப்பு. அடுத்து என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அந்த மனித நேயத்துக்கு ஒரு ஆதாரம் காட்டுறாரு. என்ன ஆதாரம்? ஒரு பெண்ணை, ஒரு முஸ்லீம் பெண்ணு இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டு, எங்க கொள்கை கடவுள் இல்லைங்கிற கொள்கை ஏற்றுக்கொண்டு வந்தால் ஏற்றுக்கொண்டு வந்தா நாங்க என்ன செய்ய போறோம்? அதான் சரின்னு ஏத்துக்கிட்டு வந்தா ஏன் ஒண்ணு யாரும் குறுக்கணிக்க போறது இல்ல. எனக்கு கடவுள் இல்லைங்கிற நம்பிக்கை பிடிச்சிருக்கு, அதனால நான் இவரோட தான் போறேன்னு போனா போயிட்டு போகுது. எங்களுக்கு அதை பத்தி சந்தேகமே இல்லையா? இதுலயும் இருக்கிறேன் அதுலயும் இருக்கிறேன்னு முரண்பாடா வரும்பொழுது மட்டும்தான் அப்செக்ஷன் வருமே தவிர, மற்றபடி எத்தனையோ போய்கிட்டு தான் இருக்கிறாங்க, வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல எல்லாம் யாருமே குறுக்கணிக்க மாட்டாங்க. நமக்கு இதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் பொம்பளை இந்துவா போறா, இல்ல இந்து பொம்பளை முஸ்லீமா போறான்னா அதை விட்டுட்டு தானே இருக்கிறாங்க எல்லாருமே. அதுல இருந்து கொண்டே செய்யும் பொழுது நீ கெடுக்காதங்கிறாங்க. இருந்துகிட்டே செய்யும் பொழுது நீ ஒண்ணுல உறுதியா நிற்பான்னு சொல்றாங்க. அதனால அவருடைய ஆர்குமெண்ட் சரியில்லை. இதே மாதிரி புதுக்கோட்டையில கூட என்ன செஞ்சுன்னா, அந்த எதுக்கு திராவிட கழகம் கொஞ்சம் கூடுதலா இருக்கு சொல்றேன்னு கேட்டா, அவர்கள் கொஞ்சம் மூட நம்பிக்கையில இருந்துகிட்டு பகுத்தறிவுன்னு பேசுறாங்க. அதுக்காகத்தான் சில கூட சொல்ல வேண்டியிருக்கு. புதுக்கோட்டையில கூட நெஞ்சார் ஒருத்தர் நேரடி விவாதத்துக்கு தயாரா, இதை பத்தி பேசுவோமா அப்படின்ட்டு. இதே மாதிரி நிகழ்ச்சி இல்லைங்க, மத்த எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கேன். இவர்களுக்கு என்ன நினைப்புன்னா, பெரிய உலகத்தில் மகா அறிவாளிகள் மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு சவால் மாதிரி விட்டுவிட்டார். புதுக்கோட்டையில தயார் உட்காரு பேசிட்டு தான் போகணும்ட்டான். உடனே ஆலேஸ்டே போயிட்டாரு. விவாதம் பண்ணுவோம், கடவுள் இருக்காராங்கிறது ஆர்குமெண்ட் பண்ணுவா. கடவுள் இருக்காரு என்பதை விவாதம் பண்ணி ப்ரூவ் பண்றான். நீ இல்ல வீரமணிட்ட கூட டேட் வாங்கிட்டு வா, பேசுவோம். கடவுள் இல்லைன்னு சொல்றதை விட மூட நம்பிக்கை எதுவும் கிடையாது. அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி சொன்ன உடனே யாருங்க இருந்தா புதுக்கோட்டையில? ஐயா சீனிவாசன் இருந்தீங்கல்ல, சொன்னார்ல, இந்த சீனிவாசன் வந்திருந்தார். சாட்சிக்கு வச்சுக்கிறேன். நாங்க சொன்னா சரி வராதுல, அவர் இருந்தார் அந்த நிகழ்ச்சியில. ஆளை காண தேர்ற ஆளை காணா. அதே மாதிரி சகோதரர் சொல்லிக்கிறேன், நீங்க இது ஒரு பெரிய மற்ற மதத்தை பின்பற்றவங்க எல்லாம் மூட நம்பிக்கை மாறியும், நீங்க மதம் இல்லைன்னு சொல்லக்கூடியதான் பகுத்தறிவுன்னு பேசுனீங்கன்னா, உங்களுடைய பகுத்தறிவு எவ்வளவு மூட நம்பிக்கையா இருக்குங்கிறது அக்குவேர் ஆணிவேர் நான் சொல்லி காட்டுவேன். அதுக்கு தயாரா இருந்தா நீங்க வாங்க. இப்ப அக்ரிமெண்ட் போட்டு செய்வோம், யார வேணா கூட்டு வரலாம்.